சுமங்கலி பிரார்த்தனை தொடங்கினேன். பட் அந்த சொன்னது அது கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னால் சௌகரியமாக இருக்கும். எந்த இதில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள். டவுட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ. சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது பொண்ணா பிறந்தவா பண்ணக்கூடிய சிராத்தம். அமந்திரமா பண்ணது, மந்திரம் கிடையாது. புருஷாளுக்கு என்ன பங்கு கொடுத்துருக்காளோ அதான் பாருங்க, உங்க தர்மத்தை பாருங்க. புருஷா சிராத்தத்துக்கு என்ன அனுஷ்டானம் பண்ணி காத்தாலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணி உபாசனம் பண்ணி அந்த அக்னியில் ஆகுதியை கொடுத்து பிராமணால வரிச்சு பாத பிரச்சாரணம் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி தர்ப்பணம் பண்றான். ஸ்திரீகளுக்கு வந்து ரொம்ப லகுவா அமந்திரமா மந்திரம் இல்லாமைக்கு பொண்ணா பிறந்தால சுமங்கரிகளை கூப்பிட்டு கன்னியா குழந்தையும் கூப்பிட்டு வருஷா வருஷம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா வருஷமும் சுமங்கரி பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் சுமங்கரிகளா போயிருக்காளோ இல்லையோங்கிறத நமக்கு தெரியாது. பெரியவா சொல்லித்தான் தெரியுமே தவிர ஏதாவது அஜ்ஞாதமா உள்ள தோஷங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த தோஷங்கள் நம்ம குழந்தைகளை போய் பாதிக்கப்படாதுங்கிறதுக்கு வேண்டி பொண்ணா பிறந்தவா செய்ய வேண்டிய சிராத்தம் தான் சுமங்கலி பிரார்த்தனை. அதை நீங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவு வரைக்கும் வருஷத்துல ஒரு தடவை பண்ணினா நல்லது. சிலவா வந்து ஆத்துல கல்யாணம் இல்லை பூனல் இந்த மாதிரி விசேஷங்களை கல்யாணம்னா மாட்டுப்பொண்ணு வந்ததுக்கப்புறம் வச்சுப்பா. சிலவா ரெண்டெண்ணம் பண்ணுவா. முதல்ல விக்னங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு எண்ணம் பண்ணுவா, மாட்டுப்பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஒரு எண்ணம் பண்ணுவா, பூனலானா பூனலுக்கு முன்னால ஒரு எண்ணம் பண்ணுவா. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஆனால் கண்டிப்பா நீங்க அது பண்ணணுங்கிறத என்னுடைய அபிப்பிராயம். பெரியவா சொல்லியிருக்கான். இப்போ சேஷாத்திரா சாஸ்திரிகள் மாமா வரைக்கும் பெரியவா மகத்துக்கள்லாம் அதை பண்ணுங்கோ, பண்ணினா நமக்கு தப்பில்லை, ஸ்ரேயஸ் தான் நிறைய வரும் என்கிறத சொல்லியிருக்கான். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு இது ஆன்சர். அதை ஆரம்பிச்சுட்டேனே அது கட் பண்ணி பிரேக் ஆகிடுதேங்கிற நினைச்சுக்க வேண்டாம். அதுக்கு திதி வாரம் நட்சத்திரம் வேறன்னா வெள்ளிக்கிழமை வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு சுப நட்சத்திரம் அதுக்கு வேற திதி நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமையா வச்சுக்கலாம் சௌக்கியமா. என்னைக்கு வச்சிருந்தாலும் நம்முடைய பிதற்கு நல்லா தான் இருப்பான். அதனால பிரத்யாப்திக சிராத்தங்கிறது அது திதிக்கு தான் நடத்தணும், அது மாற்றம் இல்லை. அதனால சுமங்கலி பிரார்த்தனை என்னைக்குன்னா சௌகரியமா வச்சுக்கலாம். தாராளமா நீங்க நடத்துக்கோ. எல்லாரும் நடத்துறது கொள்ளலாம். பிராப்தியே